ஒன் இந்தியா ஹவுசட் நேர்கள் அனைவருக்கும் மறுநோட வணக்கம். ஸோ இந்த சூப்பர் 8 ரவுண்ட் ஆஃப் 16 எல்லாமே முடிஞ்சிருச்சு. டேரெக்டாக இப்போ செமி ஃபைனல் அது வந்து நடக்க போகிறது. 27ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு ஒரு மேட்ச்சு இந்தியா டைம் படி, அதுபோல் நைட் 8 மணிக்கு ஒரு மேட்ச்சு. காலையில் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் கிடையே மேட்ச் இருக்குது. நைட் 8 மணிக்கு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து கிடையே மேட்ச் இருக்குது. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ 2 விஷயங்கள் இருக்குது. காலையில் நடக்கிற மேட்ச்சுக்கு வந்து ரிசர்வ் டே இருக்குது, நைட் நடக்கிற மேட்ச்சுக்கு ரிசர்வ் டே இல்லை. ஸோ இதில் என்ன ஒரு சின்ன குறை அப்படின்னா, ரிசர்வ் டே இல்லை இந்தியா மேட்ச்சுக்கு. பட் இருந்தாலும் 2 மணி நேரம் புள்ளி 45 நிமிஷம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து எக்ஸ்ட்ரா டைம் மாதிரி. ஸோ இந்த 2 மணி நேரம் 45 நிமிஷம் அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயமா அப்படின்றது அது அந்த மேட்சை பொறுத்தான். இருந்தாலும் குயானாவில் வந்து நிறையா ரெயின் இருக்குது. ஆல்ரெடி வந்து சிபிஎல் டைம்லேயே வந்துகிட்டு இருக்கு. இப்போயுமே ரீசெண்ட் டைம்ஸ்லேயும் நிறைய ரெயின்கள் வந்துகிட்டு தான் இருக்குது. முக்கியமாக இந்தியா இங்கிலாந்து மேட்ச்லேயும் வந்து ரெயின் வரதுக்கு அதிகமான ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அப்படி ரெயின் வந்துச்சு அப்படின்னா இந்தியா வந்து எப்படி சொல்கிறது, ரெயின் வரதுக்கு முன்னாடி மேட்ச் வந்து மினிமம் 5லேருந்து 10 ஓவருக்குள்ளேயாவது நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது போக சப்போஸ் ரெயினால் மேட்ச் இதாகிடுச்சு அப்படின்னா இந்தியா வந்து டேரெக்டாக ஃபைனல் போகிற மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க. அது விதிகள் அப்படி இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்தியாவுக்கு இதில் பாதிப்புன்றது 50% 60% கம்மி தான். பட் 10 ஓவருக்கு மேலே மேட்ச் போயிருச்சு அப்படின்னா ஃபுல் மேட்ச் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லிட்டேன். இப்போ டேரெக்டாக வந்து அனலைசிஸ். ஸோ அனலைசிஸ் பொறுத்த வரைக்கும் முதல்ல காலையில் நடக்கிற மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் வந்து நம்ம இந்த விக்ரம் மூவியில் ஃபகத் ஃபாசில் சொல்லுவார், இங்கே ரூல்ஸ் ஏதாவது இருந்தால் அது மீறப்படும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை தான் வந்து நம்ம ஆப்கானிஸ்தான் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு மினோவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அப்கமிங்கில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களுமே ஒரு ஸ்ட்ராங் கண்டெண்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆப்கானிஸ்தான் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான இன்ஸ்பைரிங் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க நாட்டிலே வந்து எக்கச்சக்கமான ப்ராப்ளங்கள் இருக்குது. அதை போக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரஷீத் கானே சொல்லியிருப்பார், கிரிக்கெட் இஸ் த ஒன்லி திங், எங்கள் நாட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து விடாமுயற்சியோட விடாப்படியாக போராடுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இது போக ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன இப்போதைக்கு மைனஸ் என்ன அப்படின்னா, ராமனுல்லா குர்பாஸ்க்கு வந்து கீப்பிங் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு 18வது ஓவர்னு நினைக்கிறேன். ஸோ 18வது ஓவரோ 14வது ஓவரோ அந்த ஓவரில் வந்து பால் ஒன் பிச் ஆகி கீப்பர் ராமனுல்லா குர்பாஸ்க்கு வந்து முட்டியில் போட்டுரும் டேரெக்டாக. ஸோ அதனால் வந்து இன்ஜுரி ஆகி கொஞ்சம் வெளியே போவாப்புல. பேக்கப் கீப்பரை தான் வந்து கீப்பிங் பண்ணிட்டு இருப்பாப்புல. ஸோ அப்படி இருக்க போகும்போது இப்போ அடுத்து வந்து இன்னும் அவர் வந்து ஒரு ஃபுல் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் அவங்க அஃபிஷியலாக விடலை. மேபி ஒரு பேட்டிங் மட்டும் பிடிச்சிட்டு இது பண்ணுற மாதிரி ஒரு டெக்னிக் இருக்கா அப்படின்றது அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்றதும் நமக்கு தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் ராமனுல்லா குர்பாஸ்க்கு வந்து இந்த மாதிரி பெரிய இன்ஜுரி, சின்ன இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல. ஹோப் ஃபிங்கர்ஸ் கிராஸ் ஹி மைட் பி அவைலபிள் ஃபார் த செமி அகைன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ராமனுல்லா குர்பாஸ், இப்ராஹிம் சத்ரான் 2 பேரோட பேட்டிங்கும் மிகப்பெரிய க்ரூஷியல் அப்படின்னு சொல்லி ஆகணும். அகைன்ஸ்ட் பேசர்ஸ் தே பிளேட் ரியலி வெல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த குரூப் மேட்சஸ்லையும் சூப்பர் 8லையும் 2 பேருமே தரமாக விளையாண்டுருக்காங்க. முக்கியமாக வந்து ஒரு சில மேட்சஸ் அகெயின்ஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரீம் பேஸ் ப்ளஸ் ஒரு ஹை குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் உள்ள பவுலருக்கு எதிராக வந்து அவங்க கொஞ்சம் சொதப்பியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு எதிராக வந்து கொஞ்சம் உழப்பியிருக்கிறாங்க. ராமனுல்லா குர்பாஸும் சரி, இல்லை இப்ராஹிம் சத்ரானும் சரி, 2 பேருமே வந்து கொஞ்சம் சொதப்பியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கிற ஒரு இடம் மிடில் ஆர்டர். ஸோ 4 to 7 வந்து அவங்களோட பேட்டிங் டெப்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. குல்பாதின் நைம், முகமது நபி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் பிளேயர்கள்லாம் இருந்தாலும் பட் அந்த இடத்துல வந்து அவங்களோட பேட்டிங் டெப்த் அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து 102 தான் ஸ்ட்ரைக் ரேட்டு, 87 அவங்களோட ஒட்டுமொத்த மிடில் ஆர்டரையும் சேர்த்து குரூப் ஸ்டேஜஸ் சூப்பர் 8 எல்லாத்தையுமே சேர்த்து வந்து இவங்களோடது ரொம்ப லோவஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இது ஒரு தனித்துவமான ஒரு ஸ்டாட். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது அவங்களுக்கு வந்து பேக்கப்பில் ஆப்ஷன் இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்க, அது நல்லாவே தெரியும். ஸோ அஸ்மத்துல்லா ஓமர் ஜாயா சரி, இல்லை முகமது நபியாக இருந்தாலும் சரி, குல்பாதின் நைமா இருந்தாலும் சரி, 3 பேரும் தரமான ஒரு ஆல்ரவுண்டர்கள். 3 பேருமே வந்து தே மஸ்ட் நீட் டு ஷைன் லைக் அ சன் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு விஷயம். பட் அகெயின்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஸ்டார்ட் கிடைக்குதுங்க. குல்பாதின் நைமா இருந்தாலும் சரி, முகமது நபி நல்ல ஸ்டார்ட் கிடைக்குது. அஸ்மத்துல்லா உமர் சார் குட்டியாக இருந்தாலும் ஒரு கெட்டியான நாக்கு ஒன்று ஆடிட்டு போயிடறாப்புல. ஸோ அது ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுக்குது. பட் அந்த கெட்டி நாக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இப்போது நியூ பாலில் வந்து ஃபசுல் ஃபருக்கி அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நவீன் உலக் 2 பேருமே ஷேர் பண்ணிட்டு இருந்தாலும் குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராகவும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்லையுமே வந்து நம்ம அஸ்மத்துல்லா உமர் தான் நியூ பாலில் ஷேர் பண்ணியிருக்கிறாப்புல. ஸோ ப்ளஸ் அது ஒரு நல்ல டெக்னிக் யுக்தியாக இருக்கும்னு தான் தோணுது. ஸோ ஸ்பின்னர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சைடு குறைய ஸ்பின்னர்லாம் இல்லை, பவுலிங் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தரமான ஒரு லைனப் இருக்குது.
ஃபசலக் ஃபரூக்கி, நவீன் உலக்கு, அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஷீத் கான், நூர் அகமது, அஸ்மத்துல்லா ஒமர்சாய், முகமது நபி, குல்பாதீன் நைம் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேர் கொண்ட படை இருக்குது. ஸோ அதனால் இவங்க ஒருத்தர் போனாலும் இன்னொருத்தர் வந்து பேக்கப் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ரஷீத் கான் ஸோ சுப்ரீம் ஃபார்மில் இருக்காரு. ஐபிஎல் வந்து என்னடா ரஷீத் கானை பார்க்கல, நீங்கள் தான் லியோவை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம லியோ படத்தில் சொல்கிற மாதிரி இந்த ஒன் டாப்பில் நம்ம லியோ. ஸோ ரஷீத் கான் தரமான ஒரு ஸ்பெல்லில் இருக்கார். அப்படி இங்கிட்டு நூர் அகமது அவரோட ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி லெஃப்ட் ஆர்ம் பிரிஸ்ட் ஸ்பின்ல கலக்கிட்டு இருக்காப்ல. இங்கிட்ட நவீன் உலக் அண்ட் ஃபசலக் ஃபாரூக்கி. எனக்கு தெரிஞ்ச ஃபசலக் ஃபாரூக்கி வந்து இந்த டோர்னமெண்ட்ல ஒரு அந்த எப்படி சொல்கிறது, சாம்பியன் ட்ராப்ல கோல்டன் பேட்லாம் கொடுப்பாங்களா, அதே மாதிரி இங்கிட்டு நம்ம கோல்டன் பாலை வந்து ஃபசலக் ஃபரூக்கி எடுப்பார் அப்படின்ற மாதிரி தோணிகிட்டே இருக்குது. இருந்தாலும் நவீன் உலகம் வந்து காம்படிஷனில் உள்ளே இருக்கிறாரு. பட் பார்க்கலாம் யார் எடுக்க போகிறாங்க அப்படின்னு. இருந்தாலுமே வந்து இவங்களுக்கு எதிராக சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டர்ஸ் வந்து என்ன மாதிரி ஷைன் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கவலைக்கிடமான விஷயம் என்ன, ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல இல்லை, வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ் எதிராமே வந்து அவர் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் அந்தளவு ஷைன் ஆகலை. 87 ரன்கள் தான் ஹையஸ்ட்டு. 3 மேட்சஸையுமே சேர்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ரன்கள் கிட்ட தான், 100 ரன்கள் தான் அடிச்சிருப்பாரு. ஒரு மேட்ச் 87, ஒரு மேட்ச் 17. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் டக்கோவில் ஒரு 2 ரன்னோ அப்படி தான் அடிச்சிட்டு பாப்பில். ஸோ இப்படி இருக்க போகும்போது இந்த டோர்னமெண்ட் சோஃபார் வந்து ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் வந்து 25 ரன்கள் மேலே தாண்டலை அப்படின்றது சோகமான விஷயம். ஸோ ரயன் ரிக்கல்டன் SI20 வந்து ஒரு தரமான இன்னிங்ஸ் ஆடினார். இருந்தாலும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக வந்து கொஞ்சம் உழப்பி இருக்கிறாப்புல. முக்கியமாக வெஸ்ட் இண்டீஸ்லேயே சொதப்பி இருக்கிறாரு அப்படின்னா அது வந்து கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம். ஸோ அதனால் வந்து அவங்க இவ்வளோ பெரிய திடீர்னு விஷயம்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. டிகாக் ஒரு தரமான டைமில் வந்து உள்ள இம்பாக்ட் கொடுத்துருக்காரு. முக்கியமாக அவரோட ஃபார்ம் வந்துருக்காருன்றது நல்ல விஷயம் சவுத் ஆஃப்ரிக்கா டீமை பொறுத்த வரைக்கும். ஐடன் மார்க்ரமோட தலைமையில் அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா இப்போ உள்ளே வந்திருக்கிறாங்க. மார்க்ரமோட கேப்டன்சி நல்லா இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் மேட்ச் தரமாக கேப்டன்ஷிப் பண்ணியிருக்கிறாரு. பட் சோஃபார் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து அவரோட பேட்டிங்ல இருந்து தரமாக ஒரு சம்பவம் பார்க்கல. எக்ஸப்ட் கிறிஸ்டியன் ஸ்டெப்ஸ், அப்புறம் ஹென்ரிச் கிளாசன், டேவிட் மில்லர். ஸோ இவங்க 3 பேருமே வந்து அந்த டீமுக்கு இப்போதைக்கு ஆஸ்தான ஒரு தூணாக இருக்கிறாங்க, தனித்துவமாக இருக்கிறாங்க. இங்கிட்ட என்னதான் வந்து பவுலிங்கில் ககிசோரபாடா, நாட்ஜே, அதுபோக ஷம்சி, கேஷவ் மகாராஜ்னு சொல்லிட்டு இங்கிட்ட ஒரு தனிப்படை இருந்தாலும் பாகிஸ்தான் பேட்டர்களை சமாளிக்கிறதுக்கு இவங்க 4 பேர்கிட்டையுமே வந்து மிடில் ஆர்டரில் சமாளிக்கிற அளவுக்கு இவங்கள்ட்ட பொட்டன்ஷியல் இருக்குது. பட் அந்த ஓப்பனர்கள் 2 பேரும் 50 ரன்களுக்கு மேலே ஒரு சார்ஜ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மிடில் ஆர்டர் வந்து எப்படியாவது தட்டி தடுமாறியாவது ஒரு 160, 170 கொண்டு வந்துருவாங்க அப்படின்றது ஒரு ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு. பிகாஸ் ரஷீத் கான் அண்ட் கோ கிட்ட வந்து ஒரு தரமான பவுலிங் யூனிட், சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு தரமான ஒரு பவுலிங் யூனிட் இருக்கிற ஒரு காரணத்தினால வந்து இது வந்து நம்பலாங்க கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்க போகும்போது இங்கிட்ட ஆப்போசிட்டில் ஹென்ரிச் கிளாசன் இருக்காரு. ஹென்ரிச் கிளாசன் அகேன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்டாக இந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் வந்து T20 கிரிக்கெட்டில் வந்து 180 ஸ்ட்ரைக் ரேட்டுகளில் ஸ்பின்னருக்கு எதிராக ஆடுறது வந்து 1 ஆஃப் 4 பேட்டரில் வந்து நம்ம ஹென்ரிச் கிளாசன் ஸோ டாப்பில் இருப்பார். சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வேர்ல்ட் கப்பில் தரமான சம்பவங்கள் பண்ண ஒரு நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு. ஒரு சிலர் வந்து கத்தி எடுத்து சைடில் இது பண்ணாங்கன்னா இவர் டேரெக்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக தான் சொருகுவாப்பில். ஸோ அந்த மாதிரி தரமான ஒரு ஆட்டக்காரர். க்ரூஷியல் விக்கெட் ஹென்ரிச் கிளாசன், டேவிட் மில்லர். ஸ்டப்ஸ் கூட வந்து கொஞ்சம் அங்கிட்டுங்கன்னு சொல்லி திணறிட்டு இருக்காப்புல. பட் மில்லரும் கிளாசன் நின்ட்டாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானோட விக்ட்ரி கொஞ்சம் கண்ணை மறைச்சிரும். அந்த ஓவர் த ஷேடோ நிழல் காணாமல் போகிற மாதிரி நைட்டில் அந்த மாதிரி காணாமல் போயிருந்தா சொல்லி ஆகணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரியிங் சைடாக வந்து ஓப்பனிங் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நாட்ஜே இன்னும் கொஞ்சம் விக்கெட்டுகள்லாம் எடுத்தார் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் கொஞ்சம் தரமாக யூஸ் ஆகும். கேஷவ் மகாராஜ் இங்கிலாந்துக்கு எதிராக எப்படி தரமாக போட்டாருன்றது சீரியஸாக இப்போ வரைக்கும் நான் 2-3 வீடியோ பண்ணியிருக்கிறேன். பட் இப்போ வரைக்குமே வந்து சொல்லிட்டு தான் இருப்பேன். ஏன்னா தரமான ஒரு பவுலிங், தோக்கக்கூடிய ஒரு மேட்சை இழுத்து பிடிச்சி அன்னைக்கு அந்த மேட்சை வந்து விக்கெட்லாம் எடுத்து கொடுத்தாப்புல. 2 குரூஷியலான ஒரு விக்கெட், பெய்ர்ஸ்டோ விக்கெட் அவர் தான் எடுத்தார், இழுத்து போட்டிருக்காருல. பாயிண்ட் திசையில் பெய்ர்ஸ்டோ பேட்டிங்கில் வந்து ஒரு தரமான ஒரு கேட்ச் பிடிச்சாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இப்போதைக்கு பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் அப்படின்னா இங்கிட்டு ஆப்கானிஸ்தானுக்கு டாப் ஆர்டர் 2 பேர், இப்ராஹிம் சத்ரான், ராமனுல்லா குர்பாஸ். அது போக வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் நம்ம குல்பாதீன் நைம் கண்டிப்பாக வருவாப்பில். அஸ்மத்துல்லா ஒமர்சாய் வேணாம் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் இங்கே ரஷீத் கான், நூர் அகமது, அது போக ஃபசலக் ஃபரூக்கி, நவீன் உலக். ஸோ இவங்க 6 பேர் வருவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா சைடு பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக், ஹென்ரிச் கிளாசன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேவிட் மில்லர். இங்கிட்டு பவுலிங்கில் வந்து ஷம்சி, கேஷவ் மகாராஜ், அங்கே ரபாடா. ஸோ இவங்கெல்லாம் 6 பேர். இதான் நம்ம பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் க்ரூஷியலாக இருப்பாங்க. ப்ரிடிக்ஷன் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் டஃப் தாங்க. இடிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் 2 செமிஃபைனலும் தரமாக க்ளோஸாக இருக்கும். கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, டாஸ் க்ரூஷியலாக இருக்கும். அது போக கிளைமேட் கண்டிஷன்ஸும் க்ரூஷியலாக இருக்கும்.
விண்டு அதோட எப்படி வேலையை காட்ட போகுது அப்படின்னு சொல்ல ஓட்டனில் பாட்மேன் வேற இருக்கிறாப்புல, அவரை மறந்தே போயிட்டேன். ஸோ அவருமே வந்து குரூஷியலான ஒரு ஸ்பெல் போடுவார். யார்கரில் தரமாக போட்டுக்கிட்டு இருக்காப்புல, விண்டு அவர் சைடு, காற்று அவர் சைடு அடிச்சது அப்படின்னா செஞ்சிருவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஓட்டனில் பேட்மேனும் வந்து ஒரு க்ளோஸர் இதாக கண்டிப்பாக, ஐ மீன் கீ பிளேயர் டு வாட்ச் அவுட்டாக இருப்பாப்ல. ஸோ ப்ரிடிக்ஷன் வந்து கண்ணை மூடிட்டு போக விரும்பலை. ஆப்கானிஸ்தான் சைடு நான் போகிறேன். பிகாஸ் என்னதான் வந்து இங்கிட்ட ஒரு மிடில் ஆர்டர் தான் இவங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஸ்கோராக இருந்தாலும் இவங்களை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ ஆப்கானிஸ்தான் கிட்ட பவுலிங் யூனிட் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினாலையும் ஓப்பனிங் பேட்டர்ஸ் கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் தரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் ஆப்கானிஸ்தான் சைட். ஸோ ப்ரிடிக்ஷன் அந்த அப் அண்ட் டவுனில் வந்து அந்த மீட்டர் பாரில் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து 52, அது போக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா 48 அப்படின்ற ஒரு இதில் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். உங்கள் ப்ரெடிக்ஷன் என்ன? பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் யார்? நாளை யாரெல்லாம் தரமான சம்பவம் பண்ண போகிறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்களும் நோட் பண்ணப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ வேற ஒரு வீடியோவில் நல்லவங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் வணக்கம்.